2012 வருஷம் வெளியான ஏக் த டைகர் படம் இந்திய சினிமாவில் ஒரு புதிய சாதனையை படைச்சிருக்கு. கபீர் கான் இயக்கிய இந்த த்ரில்லர் செயல் திரைப்படம் இப்போ வாஷிங்டன்ல இருக்கிற இன்டர்நேஷனல் ஸ்பை மியூசியத்துல ஜேம்ஸ் பாண்ட் அண்ட் மிஷன் இம்பாசிபிள் போன்ற உலக பிரபலமான ஹாலிவுட் படங்களோட இடம் பெற்றிருக்கு. இயக்குனர் கபீர் கான் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இத பத்தி ஷேர் பண்ணியிருக்காரு. படத்தை பத்தியும் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு படம் வெறும் பாக்ஸ் ஆபீஸ்ல வருவாய்க்கு மட்டும் கிடையாது, அது எவ்வளவு காலம் மக்களுடைய மனசை எட்டும் அப்படிங்கிறது முக்கியம். அதுல ஏக் த டைகர் அப்படிங்கிறது இன்னைக்கும் உயிரோட இருக்கு. படம் 2012 மிகப்பெரிய வெற்றி பெற்றிருந்தாலும் 2025லயும் இத மக்கள் அன்போட பேசுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. படத்துடைய கதையை பத்தி சொல்லணும்னா, சல்மான் கான் ஒரு இந்திய உளவாளிங்க. அவர் பாகிஸ்தானோட நியூக்ளியர் ரகசியங்களை பகிர்ந்து இருக்கிற வாய்ப்பு இருக்கிற ஒரு பேராசிரியரை டப்ளின்ல கண்காணிக்க அனுப்பப்படுறாரு. இந்த கடமையில அவர் ஜோயா அப்படின்ற அந்த பேராசிரியருடைய காப்பாளரை சந்திக்கிறாரு. பின்னாடி டைகர் ஜோயாவை காதலிக்கிறாரு. ஆனா ஜோயாவும் ஒரு ரகசியத்தை மறைச்சு வச்சிருக்காங்க. இந்த படம் யாரா பிக்சர்ஸ் உருவாக்கிய ஸ்பை யூனிவர்ஸின் முதல் தொடக்க படம். இதன் வெற்றிக்கு அப்புறமா இதன் தொடர்ச்சியா உருவான படங்கள் டைகர் சிந்தாஹாய், வார், பதான், டைகர் 3 இந்த மாதிரியான படங்களை சொல்லலாம். இதுல முக்கியமான கதாபாத்திரங்களை நடிச்ச நடிகர்களுடைய பெயர் சொல்லணும் அப்படின்னா, ரன்வீர் ஷோரி, ரோஷன் சேத், கிரிஷ் கார்னட் மற்றும் கவி சஹால் இவங்க கூட இந்த படத்துல முக்கிய கதாபாத்திரங்களை நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துடைய கதைக்களமும் நடிகர்களின் நடிப்பும் உலக அளவுல பாராட்டுக்களை பெற்றிருந்துச்சு. ஏக் த டைகர் இந்திய சினிமாவில் ஸ்பை அருங்காட்சியகத்துல செயல் கதைகளுக்கு புதிய வாசல் திறந்துச்சுன்னு சொல்லலாம். ஜேம்ஸ் பாண்ட் மற்றும் மிஷன் இம்பாசிபிள் போன்ற பிரபல படங்களோட ஒரு அருங்காட்சியகத்துல இடம்பெறுவது இந்த படத்துடைய உலகளாவிய முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துது. 13 வருஷங்கள் கடந்தும் மக்கள் இதை பத்தி பேசிட்டு இருக்கிறது சினிமாவின் மகத்தான சாதனையை காட்டுவதாகவும் சொல்லப்படுது. ஏக் த டைகர் வெறும் ஒரு பாக்ஸ் ஆபீஸ் ஹிட் மட்டும் கிடையாது, அது இந்திய சினிமாவின் வரலாற்றுல நிலைத்து செல்லக்கூடிய ஒரு படமாவும் மாறி இருக்கு. உலக அரங்குல இந்திய படங்களுக்கான புகழ மேலும் உயர்த்திய இந்த சாதனை ரசிகர்களுக்கும் இந்திய திரை உலகத்தினருக்கும் பெருமையை தருவதாகவும் சொல்லப்படுதுங்க. ஏக் த டைகர் யாரெல்லாம் பார்த்திருக்கீங்க, இந்த வீடியோக்கு அப்புறம் யாரெல்லாம் பார்க்க போறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. மறக்காம இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம Flix9 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.